Hello students, welcome to Hiba Maths 11th standard physics second lesson oda numerical problems இந்த வீடியோல பார்க்கலாம். fourth subdivision exercises னு கொடுத்திருக்காங்க. அதுல தான் நம்மளோட questions இருக்கு. first question பாருங்க. The position vector particles has length 1 meter and makes 30 degree with the x-axis. So position vector of a particle வந்து 1 meter and அது axisல இருந்து 30 degree இருக்குன்னு சொல்றாங்க. So x-axis இப்படி வரைஞ்சிக்கலாம் 30 degree. இதில் இது வந்து 1 மீட்டர் லென்த்து சரியா. இப்போ இதில் நம்ம ஒரு பர்பண்டிகுலர் லைன் எப்பவும் போல் வரைஞ்சிக்கலாம். இது ஆரிஜின், இதை ஏன்னு எடுத்துக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் வாட் ஆர் த லென்த் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த பொசிஷன் வெக்டர்னு கேட்குறாங்க. எக்ஸ் காம்பனண்ட்டும் ஒய்யோட காம்பனண்ட்டும் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆங்கிள் வந்து 30 டிகிரி நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸ் காம்பனண்ட் அண்ட் ஒய் காம்பனண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கிவன் வந்து சொல்யூஷனில் எழுதிடணும். லென்த் ஆஃப் பொசிஷன் வெக்டர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதை எழுதிடலாம். லென்த் ஆஃப் பொசிஷன் வெக்டர்ஸ் இது வந்து ஓஏன்னு எடுத்துக்கலாம். இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா டயக்ராமில், ஓஏ லென்த்து. இந்த ஓஏ லென்த் எவ்வளோ 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது ஆங்கிள் அதில் க்ரியேட் ஆகுது, ஆங்கிள் தீட்டா. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸ் காம்பனண்ட் கண்டுபிடிக்கணும், இன்னொன்று ஒய் காம்பனண்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் லென்த் எல்எக்ஸ், ஏன்னா எக்ஸ் காம்பனண்ட்டோடது இதை என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒய்யுக்கும் component of length ly இதுவும் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் காம்பனண்ட்னா எக்ஸ் ஆக்சிஸில் வர்றது எல்எக்ஸ்ன்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஒய் காம்பனண்ட்னா ஒய் ஆக்சிஸில் வர்றது இங்கே எல்ஒய்னு மென்ஷன் பண்ணலாம். இப்போ நமக்கு 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஹைப்போட்டனஸோட வேல்யூ 1ன்னு தெரியுது. இப்போ காஸ் தீட்டா எடுத்தோன்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். சைன் தீட்டா கன்சிடர் பண்ணும்போது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இந்த சம் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு காஸ் 30 டிகிரி எடுக்கலாம். காஸோட வேல்யூனா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ், இதுதான் தீட்டா. அட்ஜசன்ட்னா எல்எக்ஸ், ஹைப்போட்டனஸ் 1. இப்போ காஸ் 30யோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், √3/2 தட் இஸ் ஈக்குவல் டு எல்எக்ஸ் டிவைடட் பை 1 நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் இல்லையா. ஸோ எல்எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி சைனுக்கு கம்பேர் பண்ணுவோம். அடுத்து sin 30 degree is equal to opposite side என்ன இருக்கு ly. அப்போ சேம் ly divided by hypotenuse 1 தான். sin 30 degree வேல்யூ என்ன 1/2 is equal to ly. ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ ly வந்து நம்ம 0.5ன்னு மென்ஷன் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக 1/2னே நம்ம எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த. ஸோ ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். lx கண்டுபிடிக்க சொன்னாங்க. லென்த் ஆஃப் எக்ஸ் காம்பனண்ட் √3/2, அதே மாதிரி லென்த் ஆஃப் y component வந்து 0.5. Understand of the sum எல்லாருக்கும். A particle has its position moved from r1 vector to r2 vector. Calculate the displacement vector del r and draw the r1 vector, r2 vector, del r vector in two-dimensional Cartesian coordinate system அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வேல்யூவும் கண்டுபிடிக்கணும், டயக்ராமும் வரைஞ்சு காமிக்கணும் சரியா. இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு r1 வெக்டர் என்ன, r2 வெக்டர் என்னன்னு எழுதிடலாம். ஃபஸ்ட்டு P1 பொசிஷன் வெக்டர் P1 அது வந்து R1 வெக்டரோடது, தட் இஸ் ஈக்குவல் டு 3i + 4j. நெக்ஸ்ட் பொசிஷன் வெக்டர் 2 R2 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு i + 2j. இந்த ரெண்டு வெக்டரும் எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் del r வெக்டர் கண்டுபிடிக்கணும். del r வெக்டரோட ஃபார்முலா என்னன்னா R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டர். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும். R2 வெக்டர் முதல்ல எழுதிடலாம். i + 2j மைனஸ் 3i + 4j. இப்போ மைனஸ் இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்க. i + 2j மைனஸ் 3i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4j. இது ரெண்டுமே ஐயோடுது. +1 - 3 அப்போ -2i +2 - 1 அப்போ -2j மைனஸ் 2j. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து -2 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா i + jன்னு மட்டும் நமக்கு கிடைக்குமா. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரோட வேல்யூ.
டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இது R1 வெக்டர், இது R2 வெக்டர். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் ஆர் வெக்டர் சரிங்களா. இது பாயிண்ட் வந்து 3,4, இது P1, இது P2, இது வந்து 1,2. கிளியரா? Third question, calculate the average velocity of the particle whose position vector changes from R1 vector to R2 vector. R1 vector என்னது 5i plus rj to R2 வந்து 2i plus 3j in a time 5 seconds. டைம் கொடுத்துட்டாங்க. இங்கே 2 வெலாசிட்டி கொடுத்துட்டு அதோட டைம் எவ்வளோ எடுத்தது அதையும் கொடுத்துட்டாங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு initial velocity v1 vector is equal to 5i plus 6j. அடுத்து final velocity v2 2i plus 3j. டைமும் கொடுத்துட்டாங்க இல்லையா, டைம் வந்து 5 seconds. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அதையும் எழுதணும். ஆவரேஜ் வெலாசிட்டி எப்போவுமே நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்ன கண்டுபிடிக்கணும், இதை எழுதிட்டாலே நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட முடியும். வெலாசிட்டியோட ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன். இப்போ நான் வேல்யூஸ் எடுத்து எழுதியிருக்கேன். v2 வெக்டர் 2i plus 3j மைனஸ் v1 வெக்டர் 5i plus 6j டிவைடட் பை 5. இப்போ மைனஸ் இன்சைட் கொண்டு போகலாம். 2i plus 3j minus 5i minus 6j divided by 5. இப்போ இதை சால்வ் பண்ணால் 2i minus 5i minus 3i, 3j minus 6j minus 3j divided by 5. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து மைனஸ் 3/5 காமனாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ i plus j மட்டும்தான் இருக்கும் இல்லையா. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆவரேஜ் வெலாசிட்டியோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ரொம்ப ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 4th one, convert the vector r vector is equal to 3i plus 2j into a unit vector. இதை ஒரு யூனிட் வெக்டராக நான் மாற்றணும். இப்போ r வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 3i plus 2j கொடுத்துருக்காங்க. இதோட யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா r vector divided by modulus of r vector என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ r vector நமக்கு தெரியும், டைரெக்டாக 3i plus 2jன்னு எழுதிடலாம். மாடுலஸ் இது எப்படி கண்டுபிடிக்கிறது, ரூட் ஆஃப் ஐயோட கோஎஃபிஷியன்ட்க்கு ஸ்கொயர் ப்ளஸ் ஜேக்கு முன்னாடி இருக்கிற ஜே கோஎஃபிஷியன்ட்டோட ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 3i plus 2j divided by root of 3 square 9, 2 square 4. Next lineல 3i plus 2j divided by root of 9 plus 4 13. இதுதான் நம்ம யூனிட் வெக்டரோட வேல்யூ. 5th question பாருங்க. What are the resultants of the vector product of two given vectors given by a vector is equal to 4i minus 2j plus k and b vector is equal to 5i plus 3j minus 4k. இது ரெண்டத்தோட ப்ராடக்ட் என்னன்னு கேட்குறாங்க, வெக்டர் ப்ராடக்ட் கேட்குறாங்க. இப்போ கிவன் ஆல்ரெடி ஏபி இருக்கு. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். a vector is equal to 4i minus 2j plus k. b vector is equal to 5i plus 3j minus 4k. இப்போ இது ரெண்டத்தோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்போது a vector cross b vector மேட்ரிக்ஸ் ஃபார்மில் தான் எழுதணும். i j k. இப்போ a வெக்டரோட கோஎஃபிஷியன்ஸ் 4 minus 2 1. அடுத்து b வெக்டர் 5 3 minus 4. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஐயோடது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் விட்டுறணும். பேலன்ஸ் இந்த 4 எலிமெண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். -2 -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2s are 8 3 1s are 3 ப்ளஸ் 3னா நம்ம -3ன்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது ஜே,
அப்போ மைனஸ் ஜேன்னு எடுத்துக்கணும் எப்போவுமே. ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் செகண்ட் இது எடுக்கும்போது இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். இப்போ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் இதை ரெண்டும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 into -4 -16. 5 1s are 5 -5. அடுத்து ப்ளஸ் கே. ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் விட்டுருங்க. 4 3s are 12. 5 2s are 10. -10னா ப்ளஸ் 10 நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டைமில் 8 -3 5 5i. -16 -5 -21. வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 21j. 12 + 10 22 + 22k. இதுதான் ரிசல்டன்ட் வெக்டர் A வெக்டர் கிராஸ் B வெக்டரோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 6th question. An object at an angle such that the horizontal range is 4 times of the maximum height. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆங்கிள் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா அதோட ஹாரிசான்டல் ரேஞ்ச் வந்து 4 times ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டுக்கு இருக்கு. ஸோ இது எப்படி வருதுன்னா ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 4 times ஆஃப் ஹெச் மேக்ஸிமம். இந்த மேக்ஸிமம் ஹைட்டுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்? அந்த ஆங்கிள் என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க R இஸ் ஈக்குவல் டு 4H மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்யூஷனுக்குள்ளே இது ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்புறம் ரேஞ்சோட வேல்யூ எழுதலாம். ரேஞ்ச் R இஸ் ஈக்குவல் டு U ஸ்கொயர் சைன் 2θ டிவைடட் பை G. இது ரேஞ்சோட வேல்யூ. இதே மாதிரி H மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு தெரியும். U ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, அங்கே சைன் 2θ வரும், இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா வரும், டிவைடட் பை 2G. இதுதான் ரெண்டு ஃபார்முலா. இப்போ நம்ம கொஸ்டினில் ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. R இஸ் ஈக்குவல் டு 4 times ஆஃப் ஹெச் மேக்ஸிமம் இப்படி கொடுத்துருந்தாங்களா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமா? R இருக்க இடத்துல U ஸ்கொயர் சைன் 2θ பை G இஸ் ஈக்குவல் டு 4 times ஆஃப் U ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2 times ஆஃப் G. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? பண்ணிடணும். U ஸ்கொயர் கேன்சல், G கேன்சல், 2 1s are 2 2s are. இப்போ பேலன்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா சைன் 2θ இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா. பேலன்ஸ் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. சைன் 2θவோட வேல்யூ என்ன? 2 sin θ cos θ, that is equal to 2 times of sin square θ. இப்போ நான் cos θ is equal to 2 sin square θ divided by 2 sin θ எழுதிக்கிறேன். ஏன்னா அதுதான் கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? ஸோ காஸ் மட்டும் வச்சுக்கலாம். 2 2 கேன்சல், ஒரே ஒரு சைன் கேன்சல். அப்போது cos θ is equal to sin θன்னு வருமா? cos θ is equal to sin θ. இப்போ இந்த cos θவை நான் டிவைடட் பைல எடுத்துகிட்டு வந்தேன்னா sin θ by cos θ equal to 1ன்னு மாறுமா? டிவிஷனில் கொண்டு வந்துட்டு அந்த சைட் 1. sin θ by cos θவோட வேல்யூ என்னது? tan θ. tan θ is equal to 1. அப்போ θ is equal to tan inverse of 1. tanல எப்போ 1 வரும்னா 45 degree. ஸோ ஆங்கிள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 45 degree. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.